அண்மைச் செய்தி. சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் வயிற்று வலியால் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இளைஞர் விக்னேஷ் உயிரிழந்திருக்கிறார். அங்கு பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய உறவினர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என் தம்பி பேர் விக்னேஷ். 13ஆம் தேதி நைட்டு அவனுக்கு வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்தோம். என்னன்னு பார்த்தா பித்தப்பையில கல் இருக்குதா கூட்டு வந்து சேர்த்தோம். நைட்டு சேர்த்த உடனே இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க. அட்மிஷன் போடுறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க. ஆதார் கார்டு எடுத்துன்னு போயிட்டு அட்மிஷன் மேலே எடுத்துட்டு போய் போட்டோம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எமர்ஜென்சி வார்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல. சும்மா வீல் சேர்ல உட்கார வைக்கிற மாதிரியே கூட்டு போயிட்டு வீல் சேர்லயே சும்மா குடிங்க ஏந்திருங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு நார்மல் வார்டு கூட்டு போய் போட்டாங்க. மேலே எம்ஜி அந்த ஏதோ ஒரு வார்டு குடல் சம்பந்தமான வார்டில் எடுத்துட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அன்னைக்கு ஃபுல்லாகவும் நைட்டு ஃபுல்லாகவும் ஒன்றும் பார்க்கல. அடுத்த நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு 9 மணி வரைக்கும் கூட ஒன்றுமே பார்க்கல. அதாவது அவனுக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்கு, பல்ஸ் இருக்கா இல்லைனா பிளட் பிரஷர் எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல. ஒன்றுமே பார்க்கல. பார்க்காம நைட்டு 10 மணிக்கு திடீர்னு அவனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சோம்ல. வாயில அந்த டெம்பரவரியா அந்த சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எடுத்துன்னு போயிட்டு எமர்ஜென்சின்னு இதுல போட்டாங்க. ஐசியூல வச்சிட்டாங்க. எமர்ஜென்சி வார்டில் வச்சு இதுல இருந்து வாயில வச்சாங்க, மூக்குல டியூப் வச்சாங்க. அவ்வளவுதானே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கல. ஒரு டாக்டர் பாக்குறதோ இல்லைன்னா அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்கிறா, ஐயோ விட்டுல அவனுக்கு எந்த நிலைமையில இருக்கிறா, அப்புறமேட்டுக்கு அவளை எப்படி அவன் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டாக்டர் கூட எட்டி பார்க்கல. ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல. உங்க அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பி தாங்க பொதுமக்கள் இங்க பாக்குறோம். இது மாதிரி டாக்டர் கூட நான் மட்டும் இவ்வளவு விஷயத்த நீங்க டக்குன்னு பண்றீங்க. போய் இப்ப ஒருத்தர் இறந்து கிடக்குறான். 31 வயசா, 2 வயசுல ஒரு குழந்தை, 2 வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, கொண்டாட்டி இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு யாரும் என்ன பதில் சொல்ல போறாங்க? கலைஞர் நூற்றாண்டு இதுன்னு பேரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா நடக்கல. நீங்க முதல்லயே இங்க அட்மிஷன் போடுறப்பவே டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க இதுக்கு இங்க பார்க்க போறோம். டாக்டர் இல்லன்னு தெரிஞ்சுதா இல்ல வேற இடத்துக்கோ இல்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கோ எங்க போய் பாத்துருக்க போறோம். அட்மிஷனை போட்டு கூட்டு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் பாத்துட்டு பாக்குற கூட படுக்க வச்சுட்டு இப்ப அடியாயமா இப்படி சாவச்சிட்டாங்களே. இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் முருகேசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், தற்பொழுது அந்த உயிரிழந்த விக்னேஷ் அப்படிங்கிறவருடைய சகோதரர் கொடுத்த பேட்டியை பார்த்தோம். மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தும் மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே மருத்துவர்கள் இந்த போராட்டம் அறிவித்த போது அவசர சிகிச்சை செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. உயிர்காக்கும் சிகிச்சைகள் தவிர மற்ற விஷயங்கள் தான் நிப்பாட்டி வைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்பொழுது ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். என்ன நடந்தது? கார்த்தியா கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நேற்று முன்தினம் மாலை 6 மணியிலிருந்து நேற்று மாலை 6 மணி வரை மருத்துவர்கள் போராட்டத்தில் பணி விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு செயல்படும் என்றும் அந்த மருத்துவர் கத்தி குத்தால் படுகாயமடைந்து அவர் சிகிச்சை பெற்று வந்த சூழ்நிலையில் கூட அன்றைய தினம் பணிப்புறக்கு போராட்டத்தில் மருத்துவர் ஈடுபட்ட நிலையில் கூட அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றிய மருத்துவர் அனைவருமே பணியாற்றி கொண்டுதான் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் பெரும்பாக்கத்தை சேர்ந்த விக்னேஷ் என்றவர் 30 வயதை மைக்கத்துக்கான வயது சேர்ந்திருக்கார். அவர் ஏற்கனவே பித்தப்பை கல் பிரச்சனை தொடர்பாக தனியார் மருத்துவ சிகிச்சை பெற்று அங்கு போதிய அளவு பணம் செலுத்த முடியாத என்ற காரணத்தினால் தான் நேற்றைய தினம் இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு வந்திருக்கார். இங்கு மருத்துவர்கள் பரிசோதித்து அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை சென்றிருக்கிறார். அவசர சிகிச்சை பிரிவில் என்று அவர் சரியாக பரிசோதிக்கவில்லை. பொதுவார்டுக்கு மாற்றப்பட்டு பின்னர் நேற்றைய தினம் தான் மாலை ஈவினிங் அவர் உடல் ரொம்ப மோசமான காரணத்தினால் காலையில் தான் அவசர சிகிச்சைகள் பல சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார் என்ற காரணத்திற்காக தற்போது அவர் உறவினர்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து காவல்துறை சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது இந்த மருத்துவமனைக்கு நாங்கள் கலைஞர் நூற்றாண்டு பெயரை வைத்துக் கொண்டு இங்கு மருத்துவர்கள் வேலை புறக்கணிப்பாளர் ஈடுபட்ட நிலையில் இங்கு மருத்துவர்கள் இல்லை என்று சொல்லியிருந்தால் நாங்கள் வேறு மருத்துவமனைக்கு சென்றிருப்போம். ஆனால் எதையும் சொல்லாமல் அட்மிஷன் போடப்பட்டு எங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்காத காலத்து 30 வயது மைக்கத்தக்க இளைஞர் இறந்து விட்டார் என்று அவர் சகோதரர் கதறி அழுக்கூடிய காட்சியை தான் காண முடிகிறது. கார்த்திகா, முருகேசன், மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? தற்போது வரை மருத்துவமனை தரப்பு எந்த விளக்கம் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால் ஏற்கனவே நாங்கள்
பாலாஜி கத்தியால் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தின் போது கூட பணிப்புற நடைபெற்ற கூட வந்து அவசர சிகிச்சை பிரிவில் வந்து தவிர்த்து தான் அனைத்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நாங்கள் நோயாளிகளை எந்த விதத்திலும் பாதிக்காமல் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்துக் கொண்டுதான் இருந்தோம். இந்த சூழ்நிலையில் கூட நேற்றைய தினம் கூட வந்து மருத்துவர் வந்து அட்மிஷன் போடும்போது மருத்துவர் பரிசோதித்தான் வந்து இவருடைய உடல் தன்னை பரிசோதித்து அவசர சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டு அங்கு மேலும் உயர் அதாவது மருத்துவர்கள் வந்து அந்த சிறப்பு மருத்துவர்கள் பரிசோதித்து தான் வந்து அவர் உடல் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரிந்த பிறகு தான் வந்து பொதுவார்டுக்கு மாற்றப்பட்டார்கள். திரும்ப அவருடைய உடல் வந்து போதிய அளவு அந்த பொதுவார்டு இருக்கும்போது வந்து பாதிக்கப்பட்ட தெரிந்தால் மீண்டும் அவருக்கு வந்து ஐசியூவில் மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்ற காரணத்திலாம் கூறுகிறார்கள். எந்த இடத்துல வந்து மருத்துவர் இல்லை என்று கூற முடியாது. மருத்துவர் இல்லை என்றால் எப்படி வந்து நாங்கள் வந்து அவருக்கு வந்து அட்மிஷன் போட்டு ஐசியூ வார்டுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற காரணம் எல்லாம் வந்து மருத்துவர்கள் பொதுவாக இங்கு கருத்து கூறுகிறார்கள். இருப்பினும் வந்து இது தொடர்பாக வந்து உரிய விளக்கம் வந்து மருத்துவ நிர்வாகம் இதுவரை கூறப்படவில்லை. ஆனால் வந்து இங்கு வந்து மருத்துவர்கள் எப்போதும் போல் வந்து தற்போது வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நோயாளிகள் அனைவருமே வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். போதிய அளவு வந்து மருத்துவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த பிரச்சனை காரணமாக இது போன்ற சம்பவம் நிகழ்ந்ததாக அந்த விக்னேஸ்வரன் சகோதரர் கூறியிருக்கிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.